ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராப் ஃபார்ம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாரெக்ஸ் பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ராப் ஃபார்ம்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அது தெரியாதவங்களுக்கும் நான் என்னன்னே தெரியாது அப்படின்றவங்களுக்குலாம் இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ராப் ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் எல்லோரும் காசு வேணும்னு நினைப்பாங்க. அது வந்து கிடையாது. ஸோ ட்ரேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? ட்ரேடு வந்து ப்ராப்பராக ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை நம்பி காசு போட்டு ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா ட்ரேடிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பிஸ்னஸ் மாரி இதுதான். இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐடியா இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. லைக் எல்லாருமே வந்து என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணால் ப்ராஃபிட் வரும்னு தெரியும். எனக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி தெரியும். நான் இதில காசு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா தான் உங்களுக்குமே அதிலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கரெக்ட்டுங்களா? ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். செகண்ட் வந்து கேபிட்டல் இருக்கணும். ஸோ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ண நாலேஜ் இருக்கும். பட் வந்து அவங்க கையில காசு இருக்காது. ஓகேங்களா? சில பேர் வந்து கேபிட்டல் இருக்கும். பட் அவங்களுக்கு கரெக்ட்டா கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா இருக்க மாட்டாங்க. லைக் நாலேஜ் கத்துக்கணுன்றதுக்காக அந்த ஸ்டேஜ்லயே இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெமோ அக்கவுண்ட்ஸ்ல ட்ரேட் பண்ணியே, இல்ல லைக் லெட்ஸ் சே பேப்பர் ட்ரேட் பண்ணியே பார்த்தீங்கன்னா, மணி பண்ணியிருப்பாங்க. பட் ஒரிஜினல் அக்கவுண்ட்ல போட்டு ட்ரேட் பண்றதுக்கு அவங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இருக்காது. பட் நாலேட்ஜ் நெறைய இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கவங்களுக்குலாம் ஓப்பன் பண்ணது தான் இந்த ஃபண்டட் ஃபர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ப்ராப் ஃபர்ம் இல்ல ஃபண்டட் ஃபர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப் ஃபர்ம் இல்ல ஃபண்டட் ஃபர்ம்ஸ் இது என்ன ப்ரோ? இது எப்படி எனக்கு யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் நீங்க ப்ராப் ஃபர்ம் இது வந்து ஃபண்டிங் பிப்ஸ் இதுவும் வந்து ஒரு ப்ராப் ஃபர்ம் தான். நீங்க ஜஸ்ட் போயிட்டு ஃபண்டிங் பிப்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துரும். ஏன் இத நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சும்மா ரேண்டமா நெட்ல பார்த்துட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணனா அது இட் வுடன்ட் மேக் சென்ஸ் ரைட்? ஸோ இந்த ப்ளாட்ஃபார்ம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லோட் ஆயிட்டு இருக்கு. ஜஸ்ட் எ செகண்ட். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி வொர்க் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து இப்போ கேபிட்டல் இல்ல. பட் ட்ரேடிங் நாலேட்ஜ் இருக்கு. எனக்கு வந்து நான் கேபிட்டல் இருந்தா கண்டிப்பா ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துருவேன். அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, உங்களுக்கு 3 இது இருக்கும். லெட்ஸ் சே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்டெப் 1 சாரி 1 ஸ்டெப், 2 ஸ்டெப், இன்ஸ்டன்ட் 3 வேரியேஷன் இருக்கும். நீங்க இது 2 விட்டுருங்க. ஃபண்டிங் பிப்ஸ், ஃபண்டிங் எக்ஸ் வந்து இது பிளாட்ஃபார்ம் மாரின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் சைஸ் 5K, 10K, 50K, 100K. ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்தோனே இன்ஸ்டன்ட் பார்க்க வேணாம். 2 ஸ்டெப்லேருந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ 2 ஸ்டெப் அக்கவுண்ட்னா என்ன? பிளாட்ஃபார்ம்ல இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பிளாட்ஃபார்ம் உள்ள வந்துட்டீங்க. ஃபண்டிங் டிப்ஸ் போட்டு ஹோம் பேஜ் வந்துட்டு 2 ஸ்டெப் அக்கவுண்ட் வந்து நான் எடுக்கிறேன் ப்ரோ. இந்த 2 ஸ்டெப் அக்கவுண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க 2 ஸ்டெப் செலக்ட் பண்ணிட்டு, அ அக்கவுண்ட் சைஸ் இருக்கும். அக்கவுண்ட் சைஸ் வந்து $5,000, $10,000, 25ல இருந்து உங்களுக்கு $100K வரைக்கும். இது வந்து $100,000 ஓகேங்களா? $1,00,000ன்னு வச்சுக்கலாம். $1,00,000னா நம்ம ஊருக்கு இப்போ 86ல இருக்கு. ஸோ 86 லேக் ருபீஸ் ஒர்த்தான அக்கவுண்ட். ஓகேங்களா? அது எப்படின்றது நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 5Kலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 5Kனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் 4,33,000 ருபீஸ்க்கு ஒர்த்தான அக்கவுண்ட் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த 2 ஸ்டெப்ல 5K அக்கவுண்ட் எடுத்தா உங்களுக்கு எடுத்தோனே இப்படி தான் வரும். எவல்யூஷன் ஸ்டேஜ்ல ஸ்டூடண்ட்ன்னு ஒண்ணு, எவல்யூஷன் ஸ்டேஜ்ல பிராக்டிஷனர் ஒண்ணு, லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் அக்கவுண்ட். ப்ரோ இந்த 3 அக்கவுண்ட்டுக்கு என்ன ப்ரோ டிஃபரன்ஸு? ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க 2 ஸ்டெப் குடுத்தீங்கன்னா இதான் வரும். 2 ஸ்டெப் குடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட அக்கவுண்ட் சைஸ் என்ன அக்கவுண்ட் சைஸ்ல உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு குடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 3 ஸ்டெப் இருக்கும். இந்த 3 ஸ்டெப்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஸ்டெப் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 ஸ்டெப் உங்களுக்கு இருக்காது. உங்க அக்கவுண்ட்ல நீங்க இத வாங்கிட்டு லாகின் பண்ணோனே இந்த 2 ஸ்டெப் காட்டாது. எடுத்தோனே இந்த ஒரு ஸ்டெப் தான் அன்லாக் ஆயிருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்ல என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரேடிங் டைம் எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம். நீங்க வந்து இப்போ லெட்ஸ் சே நீங்க இந்த $5,000 அக்கவுண்ட் எடுக்கிறீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து 8% பண்ண சொல்லுவாங்க. இந்த $5,000ல 8% விச் இஸ் $400 வந்து நீங்க ப்ராஃபிட் பண்ணி காட்டணும் இவங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்க டைம் எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே நீங்க கம்மியா பண்ணி ஒரு 1 மந்த்லயும் பண்ணலாம். இல்ல நீங்க ரொம்ப ப்ரோ ட்ரேடரா இருந்து ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல கூட இத பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டைம் லிமிட் அன்லிமிட்டெட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ட்ரேடிங் டேஸ் 3 டேஸ் இருக்கணும். லைக் லெட்ஸ் சே வந்து நீங்க 2 டேஸ்லயே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இந்த $400 இல்லன்னா 1 டே நீங்க ஒரு பை பண்றீங்க. மார்க்கெட் பயங்கரமா அப்சைட் போயிடுச்சு. ஸோ ஒரே நாள்லயே இந்த 8% எடுத்துட்டீங்கன்னா,
உங்க அக்கவுண்ட் வந்து வயலேட் ஆயிடும். நீங்க வந்து ரூல்ஸ இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ என்ன ப்ரோ ப்ராஃபிட் பண்றதுக்கே வயலேட் ஆயிடுமான்னா, ஆமா. இதுல உங்க ரூல்ஸ் அப்படிதான். ஸோ மினிமம் நீங்க 3 டேஸ் ட்ரேட் பண்ணியிருக்கணும். நீங்க 4த் டே இந்த 8% பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் வந்து கிளியர் ஆயிடும். ஆல்சோ இதுல உங்களுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட்னா நம்மளுக்கு லாஸும் இருக்கும் ட்ரேடிங்ல கரெக்ட்டா. எல்லாருமே வந்து 100% நீங்க எடுக்கிற ட்ரேட்லாம் ப்ராஃபிட் வரும்னு அவசியமே கிடையாது. ஏதாவது ஒரு 2, 3 ட்ரேட் லாஸ் ஆகலாம். ஸோ அதுல என்ன உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் டெய்லி லாஸ் இந்த $5,000ல 5% மேல போக்கூடாது. ஸோ விச் இஸ் லைக் $250. $250 மேல நீங்க லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ பண்ணா என்ன ப்ரோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ் வந்து ஃபெயில் ஆயிடும். நீங்க திருப்பியும் காசு கட்டி இந்த எவாலுயேஷன் ஸ்டேஜ் வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து டெய்லி லாஸ். டெய்லி லாஸ் பார்த்தாச்சு 5%. மேக்ஸிமம் 10% மேல அந்த அக்கவுண்ட்ல லாஸ் போக்கூடாது. ஸோ விச் இஸ் லைக் $500. அதாவது டெய்லி லாஸ் பார்த்தீங்கன்னா 5% மேல போக்கூடாது. அண்ட் மேக்ஸிமம் அந்த அக்கவுண்ட்ல 10% மேல லாஸ் பண்ணக்கூடாது. 10% மேல லாஸ் போச்சுனாலும் லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, இப்போ இன்னைக்கு வந்து 4% லாஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லி லாஸ்ல 1% நீங்க 1%ல மிஸ் ஆயிட்டீங்க. 4% லாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்த நாள் ட்ரேட் பண்றீங்க. அடுத்த நாள் திருப்பி ஒரு 3% லாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ 8% வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? திருப்பி அதுக்கு அடுத்த நாளும் நீங்க ஒரு 3% லாஸ் பண்றீங்கன்னா, ஓவராலா 5 பிளஸ் 3 பிளஸ் ஒரு 3 வந்து 11%. ஸோ 10% மேல போயிடுது. உங்க அக்கவுண்ட் வந்து வயலேட் ஆயி, உங்களோட எவாலுயேஷன் ஸ்டேஜ் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க்கு கம்மியா வச்சு நம்ம இதில ட்ரேட் பண்ணணும். இந்த 5% மேல 10% மேல நீங்க மேக்ஸிமம் 5% மேல அக்கவுண்ட் ரிஸ்க் போற மாரி வச்சு ட்ரேட் பண்ணாலே போதும். ஏன்னா நமக்கு டைம் வந்து அன்லிமிட்டட் இருக்கு. உங்களுக்கு வந்து டைம் ஃப்ரேம் கிடையாது. நீ வந்து இந்த 8% வந்து 10 நாளுக்குள்ள பண்ணணும் அந்த மாரி நம்மளுக்கு டைம் லிமிட் கிடையாது. எவ்வளோ வேணா பண்ணிக்கலாம். பொறுமையா பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இந்த எவல்யூஷன் ஸ்டேஜ் ஸ்டூடண்ட் முடிச்சா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பிராக்டிஷனர் ஸ்டேஜ் வரும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, இந்த நீங்க முடிச்சீங்கன்னா தான் இது அன்லாக் ஆகும். ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா, மினிமம் 3 டேஸ் ட்ரேட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு மேக்ஸிமம் டெய்லி லாஸ் அதே தான் சேம் 5%. மேக்ஸிமம் லாஸ் மொத்த அக்கவுண்டோட அந்த 5Kல எவ்வளோ லாஸ் பண்ணலாம்னா 10% வரைக்கும் லாஸ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு ப்ராஃபிட் டார்கெட் வந்து $250 விச் இஸ் லைக் 5%. இதுல வந்து நீங்க 8% பண்ணியிருப்பீங்க. இதுல நீங்க 5% பண்ணீங்கன்னா போதும். இந்த ஸ்டேஜ் பாஸ் ஆயிடுவீங்க. அண்ட் ஆல்சோ இது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுல நீங்க ரூல்ஸ் வயலேட் பண்ணிட்டீங்கன்னா, இத திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணணும்னு சொன்னேனா, ஸோ இதுல நான் சப்போஸ் ஃபெயில் ஆயிட்டேன் ப்ரோ. நான் வந்து டெய்லி லாஸ் வந்து எனக்கு 5% மேல போயிடுச்சுன்னா, பிராக்டிஷனர் ஸ்டேஜ் மட்டும் நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணணுமானா கிடையாது. அதுதான். ஸோ நீங்க திருப்பியும் ஸ்டூடண்ட் ஸ்டேஜ் பாஸ் பண்ணிட்டு, திருப்பி பிராக்டிஷனர் ஸ்டேஜ் பாஸ் பண்ணிட்டு தான் போ முடியும். ஓகேங்களா? இத வந்து மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க. ஸோ நான் பிராக்டிஷனர் தான் ப்ரோ ஃபெயில் ஆயிட்டேன். திருப்பி என் ஸ்டூடண்ட் ஸ்டேஜ்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ லெட்ஸ் சே நான் பாசிட்டிவாவே யோசிப்போம். ஓகேங்களா? ஸோ பிராக்டிஷனரும் நான் பாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸ்டூடண்ட் முடிச்சுட்டேன். பிராக்டிஷனரும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்ததா ஒரு அக்கவுண்ட் வந்து மாஸ்டர் அக்கவுண்ட். ஸோ மாஸ்டர் அக்கவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 அக்கவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 அக்கவுண்ட்டுமே நீங்க பண்ற இந்த ப்ராஃபிட் டார்கெட்லேருந்து உங்களுக்கு ரூ. 1 கூட வராது. இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் டூ மேக் ஷூர் தட் யூ கைஸ் கேன் ட்ரேட் அண்ட் மேக் மனி ஃப்ரம் திஸ். அதாவது நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கீங்க. உங்களால வந்து ஃபண்டட் அக்கவுண்ட் வச்சு ஒரே செகண்ட் கைஸ் மைக் ஒர்க் ஆகுதா பார்த்துக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஸோ நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிடுவீங்க இந்த அக்கவுண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு, இது 2மே உங்களுக்கு டெஸ்டிங் ஸ்டேஜ் தான். எவாலுயேஷன் போட்டிருக்கு பாருங்க. இதுவும் எவாலுயேஷன் தான், இதுவும் எவாலுயேஷன் தான். ஓகேங்களா? இத பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மாஸ்டர் அக்கவுண்ட் வந்துரும். மாஸ்டர் அக்கவுண்ட்ல என்னன்னா, அகைன் சேம் ட்ரேடிங் டேஸ் அன்லிமிட்டட். நீங்க எவ்வளோ நாள் வேணா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுலயும் மேக்ஸிமம் டெய்லி லாஸ் 5%. மேக்ஸிமம் ஓவரால் அக்கவுண்ட் லாஸ் வந்து 10%. ப்ராஃபிட் டார்கெட் இதுல இருக்காது. நீங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்றீங்களோ, அது உங்களுக்கு. பட் அதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவார்ட் ஸ்ப்ளிட் வந்து இதுல ஃப்ளெக்சிபிள் இருக்குங்களா? இந்த ஃப்ளெக்சிபிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க எவ்ரி டியூஸ்டே பேமெண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க பண்ற ப்ராஃபிட்ல. லைக் லெட்ஸ் சே நீங்க வந்து இந்த மாஸ்டர் அக்கவுண்ட் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டியூஸ்டேக்குள்ள நீங்க $100 பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க நெக்ஸ்ட் டியூஸ்டே பேமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க பண்ண ப்ராஃபிட்ல 60% தான் உங்களுக்கு வரும். ஸோ $100 ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க டியூஸ்டே வீக்லி பே அவுட் எடுக்கிறீங்கன்னா 60%னா உங்களுக்கு $60 தான் வரும். ஓகேங்களா? அகைன் என்ன ப்ரோ நம்மளுக்கு $100 பண்ணமே 40% அவங்க எடுத்துக்கிறாங்களே 60% தான் நம்மளுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க வீக்லி பே அவுட் எடுத்தீங்கன்னா அப்படிதான் வரும். இல்ல ப்ரோ எனக்கு வீக்லி காசு தேவையில்ல. எனக்கு வந்து பை வீக்லி அதாவது 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு பேமெண்ட் நான் எடுத்தா போதும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 85% குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நான் இந்த மண்டே ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு நெக்ஸ்ட் டியூஸ்டே பே அவுட் வேணா, அதுக்கு அடுத்த டியூஸ்டே எனக்கு பே அவுட் வந்தா போதும். அதாவது லெட்ஸ் சே நீங்க ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்றீங்க ஒரு மந்த்ல. ஓகேங்களா? எனக்கு செகண்ட் வீக் பே அவுட் வேணா, 3 வீக் பே அவுட் வந்தா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு வந்து 85% குடுப்பாங்க. அதாவது நீங்க வந்து லெட்ஸ் சே 3 வாரம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து 3 வாரத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $1000 பண்ணிட்டீங்க வைங்க. $1000ல உங்களுக்கு 850 உங்களுக்கு குடுத்துருவாங்க. மீதிய அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரோ எனக்கு என்ன ப்ரோ உங்களுக்கு நான் எதுவுமே குடுக்கக்கூடாது. எனக்கு நான் பண்ற ப்ராஃபிட் ஃபுல்லா எனக்கு வேணும். நீங்க இப்படி யோசிக்கிறது கரெக்ட் தான். ஓகேங்களா? நீங்க கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்றீங்க. ஸோ எனக்கு 100% வரணும்னா, நீங்க மந்த்லி ஒன்ஸ் அதாவது 30 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் பேமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க எடுத்த ப்ராஃபிட்லேருந்து 100% அப்படியே குடுத்துருவாங்க. உங்களுக்கு அதுலருந்து எதுவுமே ரூ. 1 வந்து இந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதில நான் ப்ராஃபிட் எடுக்கிறது எப்படி ப்ரோ பே அவுட் எடுக்கிறது, வித்ட்ரா பண்றதுன்றத நான் தனி வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இதில ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ளாட்ஃபார்ம்னா என்ன? எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்த்துப்போம். ஸோ இப்ப நம்ம பார்த்தது வந்து 2 ஸ்டெப் அக்கவுண்ட். ஸோ இதிலேயே நம்ம 1 ஸ்டெப் அக்கவுண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில வந்து உங்களுக்கு 2 ஸ்டெப்ல எவல்யூஷன் ஸ்டேஜ் 2 இருக்குங்களா? 1 ஸ்டெப் அக்கவுண்ட்ல ஒரே ஒரு எவல்யூஷன் ஸ்டேஜ் தான். பட் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரண்ட்? 2 ஸ்டெப்புக்கும் இதுக்கும் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஸ்டெப்ல மேக்ஸிமம் ட்ரேடிங் டேஸ் 3 டேஸ். இதுலயும் 3 டேஸ் தான். ஓகேங்களா? பட் 2 ஸ்டெப்ல வந்து மேக்ஸிமம் டெய்லி லாஸ் வந்து 5%. பட் 1 ஸ்டெப்ல மேக்ஸிமம் டெய்லி லாஸ் 4%. அண்ட் ஆல்சோ ஓவரால் அக்கவுண்ட் லாஸ் 2 ஸ்டெப்ல 10% இருந்துச்சு. பட் 1 ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, நீங்க 6%. அதாவது உங்களுக்கு இதில 2 ஸ்டெப்ல டெய்லி இருந்துச்சுல ஆவரேஜா மேக்ஸிமம் டெய்லி லாஸ். இதில மொத்த அக்கவுண்டோட லாஸே உங்களுக்கு 6% போச்சுன்னா வயலேட் ஆயிடும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இதில வந்து ப்ராஃபிட் டார்கெட் வந்து 2 ஸ்டெப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 8%, செகண்ட் ஸ்டெப்ல 5%. ஸோ ஓவராலா 12% கரெக்ட்டுங்களா? டார்கெட் 12% பண்ணீங்கன்னா, மாஸ்டர் அக்கவுண்ட் குடுத்துருவாங்க. நீங்க மாஸ்டர் அக்கவுண்ட் எடுத்துட்டீங்கன்னா, இதில வர ப்ராஃபிட்ஸ் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் 1 ஸ்டெப் நீங்க பார்த்தீங்கன்னா, 10% பண்ணணும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் லாஸ் 6% தான். ஸோ இதில வந்து டெய்லி லாஸ்ல 1% தான் கம்மியா இருக்கு. பட் மேக்ஸிமம் லாஸ்ல பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டெப்ப விட இதில ஒரு 4% கம்மியா இருக்கு. ஸோ நீங்க 6% லாஸ் பண்ணீங்கனாலே, அக்கவுண்ட் வந்து உங்களுக்கு வயலேட் ஆயிடும். நீங்க வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ண மாரி ஆயிடும். பட் நீங்க இந்த 1 ஸ்டெப்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா அடுத்தது மாஸ்டர் அக்கவுண்ட் வந்துரும். ஸோ 2 ஸ்டெப்ல ஸ்டூடண்ட் பாஸ் பண்ணீங்கன்னா, பிராக்டிஷனர் வரும். பிராக்டிஷனர் அக்கவுண்ட் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா தான் மாஸ்டர் வரும். பட் 1 ஸ்டெப்ல ஸ்டூடண்ட் நீங்க பாஸ் பண்ணீங்கனாலே மாஸ்டர் அக்கவுண்ட் வந்துரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த 1 ஸ்டெப்லயே குடுத்துடுறாங்கல்ல, அதுக்கான கேட்ச் தான் இந்த ரிஸ்க்ல உங்களுக்கு கொஞ்சம் பெர்சன்டேஜ் கம்மி பண்றது. ஓகேவா? இதுலயும் ரிவார்ட் ஸ்ப்ளிட் வந்து எவ்ரி டியூஸ்டே தான். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இதிலயே இன்ஸ்டன்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இன்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு எடுத்தோனே மாஸ்டர் அக்கவுண்ட் வந்துரும். எவல்யூஷன் ஸ்டேஜே கிடையாது இதில. இதில 2 ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட், பிராக்டிஷனர். 1 ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் அக்கவுண்ட் மட்டும் இருந்துச்சு. இன்ஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2மே கிடையாது. எடுத்தோனே மாஸ்டர் அக்கவுண்ட் நீங்க பண்ற ப்ராஃபிட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 ஸ்டெப்ல வந்து டெய்லி லாஸ் வந்து 4% இருந்துச்சுங்களா? இன்ஸ்டன்ட்ல நீங்க 3% மேல லாஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ 1 ஸ்டெப்ல மேக்ஸிமம் மொத்த அக்கவுண்ட்ல 6% மேல லாஸ் ஆகக்கூடாதுன்னு வந்துருச்சுங்களா? இதில மொத்தமா 5% மேல லாஸ் ஆகக்கூடாது. ஸோ அப்படியே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2 ஸ்டெப்ல இருந்து பாதி ரிஸ்க் இதில. எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டெப்ல வந்து உங்களுக்கு 5% டெய்லி லிமிட், மேக்ஸிமம் லாஸ் வந்து 10%. இன்ஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்க 3% மேல பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் லாஸே வந்து 5% மேல போகக்கூடாது. அதாவது எப்படின்னா, நீங்க இன்னைக்கு வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்லி ஒரு 2.5% லாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த நாளும் 2.5% லாஸ் ஆச்சுன்னா, தட்ஸ் இட். உங்களுக்கு வந்து நீங்க ரூல்ஸ பிரேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அக்கவுண்ட் வயலேட் ஆயிடும். ஸோ நீங்க திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி அக்கவுண்ட் வாங்கி பண்ற மாரி இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3த்துக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் வருங்க. ஸோ நீங்க 2 ஸ்டெப் போனீங்கன்னா, உங்களுக்கு $36 ஃபார் 5K அக்கவுண்ட். ஸோ $36 எவ்வளோ? உங்களுக்கு ₹3120 வரும். இந்தியன் ரூபீஸ் படி. நீங்க 1 ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு $60 வரும். ஸோ ஆல்மோஸ்ட் டபுள். உங்களுக்கு 5200 வந்துரும் 1 ஸ்டெப்புக்கு. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு $70. ஸோ இதை விட ஒரு $10 எக்ஸ்ட்ரா வரும். ₹6062 வரும். ஸோ இதில எது ப்ரோ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்டெப் எடுங்க. ஓகேங்களா? நீங்க 2 ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பெனிஃபிட். உங்களுக்கு ரிஸ்க்கும் கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்காது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அக்கவுண்டோட ரேட்டும் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து பெர்சனலா 2 ஸ்டெப் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் 2 ஸ்டெப் எடுத்துட்டேன். எடுத்து நான் ஃபர்ஸ்ட் டைமே பாஸ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட்டு இதுவும் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரூல்ஸ் தெரியறதுக்கே கொஞ்சம் நான் ஆல்ரெடி மேக்ஸிமம் எல்லா ரூல்ஸுமே சொல்லிட்டேன். பட் இந்த ரூல்ஸ் உங்களுக்கு க நீங்க ட்ரேட் பண்ணி புரியும்போது உங்களுக்கு வரதுக்கு டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து நீங்க எவல்யூஷனோ இல்ல பிராக்டிஷனர் போயிட்டு ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. லைக் நான் இந்த தப்பு பண்ணேன். இதனால தான் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, இட்ஸ் ஓகே. நீங்க ஹோப்ப லூஸ் பண்ணாம திருப்பி ட்ரை பண்ணுங்க. பட் சின்ன அக்கவுண்ட்லயே பண்ணுங்க.
நம்ம 10,000, 20,000, 100Kலாம் இருக்கே, 100K அக்கவுண்ட் டைரக்ட்டா பண்ணலாமாலாம் யோசிக்காதீங்க. இதுல இருந்து ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஏன்னா ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து சீக்கிரமா காசு ஏர்ன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, மார்க்கெட்ல சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். ஸ்டாக் மார்க்கெட்ல சொல்றேன். பட் நான் வந்து இதுல ரொம்ப நாள் நான் லாங் ரன்ல இருக்கேன். எனக்கு வந்து இவென்ச்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா நான் ஏர்ன் பண்ணிட்டே போணும். பட் ஒரு ஓவர் த டைம் பீரியட்ல என்னோட ஏர்னிங்ஸ் அதிகமாகணும்னா, நீங்க ஈஸியா ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 5K அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட்டு நீங்க 2 ஸ்டெப்பே எடுங்க. ஓகேங்களா? 2 ஸ்டெப்ல எடுத்து, அ நீங்க வந்து நல்லா ட்ரேட் பண்றீங்க அப்படின்ற இதுல மாஸ்டர் அக்கவுண்ட் வரைக்கும் போயிட்டு பேமெண்ட் எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே இத நம்ம இப்படிதான் இந்த சேலஞ்சஸ் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுனா, இந்த மாஸ்டர் அக்கவுண்ட்ல எடுக்கிற ப்ராஃபிட் இருக்கு பார்த்தீங்களா? அத வச்சுட்டு 10K அக்கவுண்ட் வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ இது ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம வந்து இவங்கள வச்சு மணி ஏர்ன் பண்ணணும். நாலேட்ஜபிளா இருந்தா அது ஈஸியா பண்ணலாம். செகண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. பிளாட்ஃபார்ம்ஸ் இப்ப நீங்க எக்ஸாம்பிள்க்கு இந்த 5K இருக்கு பார்த்தீங்களா? 5K வந்து இப்ப $36னா, உங்களுக்கு சில பிளாட்ஃபார்ம் வந்து $25க்கு தரேன், $20க்கு தரேன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் போக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் வந்து ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மா கேட்டீங்கன்னா, கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஃபண்டிங் டிப்ஸ்லாம் ரொம்ப நாளா இருக்கு. பட் இது இல்லாம நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நான் அது என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. பட் அந்த $20க்கு உங்களுக்கு 5K ஆகும். தரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எவல்யூஷன் இருக்கும். நீங்க ஸ்டெப் 1 பாஸ் பண்றீங்க, ஸ்டெப் 2 பாஸ் பண்றீங்க. கடைசியில மாஸ்டர் அக்கவுண்ட் போம்போது நீங்க ப்ராஃபிட் பண்ண ப்ராஃபிட்ஸும் உங்களுக்கு தரமாட்டாங்க. ஏதோ ஒரு சம் ரேண்டம் ரீசன் சொல்லிட்டு உங்க ப்ராஃபிட்ஸ ஹோல்ட் பண்ணிடுவாங்க. இல்ல வேணும்னே நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னு பண்ற மாரி இருப்பாங்க. ஸோ இது போறது நான் ஃபண்டிங் டிப்ஸ் பர்சனலா யூஸ் பண்ணதுனால சொல்றேன். நீங்க போறது எதுல வேணா போலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டட் நெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டபிள் தான். ஸோ ஃபண்டட் நெக்ஸ்ட்டு. இது இல்லாம இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சாரி 5 இயர்ஸ். ஸோ 5 இயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் பிளாட்ஃபார்ம் தான். இவங்க வந்து 2016ல இருந்து இருக்காங்க. ஸோ இது 3த்துக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைசிங் பார்த்தீங்களா? இந்த 5K அக்கவுண்ட்க்கு நீங்க பே பண்றீங்களா, அந்த பிரைசிங் தான் டிஃபரன்ஸ் வரும். மத்தபடி மேக்ஸிமம் இந்த ரூல்ஸ் எல்லாமே அதே மாரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 8%, செகண்ட் ஸ்டெப்ல 5% பாருங்க 8%, 5% அந்த மாரி தான் இருக்கும். ஸோ இதுலயுமே பார்த்தீங்கனாலுமே ஃபண்டிங் புரோகிராம்ஸ். இதுலயுமே போனீங்கனாலே இதோ பாருங்க. 10% இது வந்து சிங்கிள் ஸ்டெப் அக்கவுண்ட் நெனைக்கிறேன். இதுல 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 6%, செகண்ட் ஸ்டெப் 6%, தேர்ட் ஸ்டெப் 6%. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது. ஸோ இதுல வந்து பிரைசிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 25,000 அக்கவுண்ட்க்கு $200, $95 அந்த மாரி இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து $6,000 அக்கவுண்ட் வந்து $60, $15,000 அக்கவுண்ட் வந்து $120. ஸோ இந்த மாரி உங்களுக்கு பிரைஸ் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ இது 3மே ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் தான். பட் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அத பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் இது ஃபண்டிங் டிப்ஸ்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க லெட்ஸ் சே நீங்க இது போறீங்க. எனக்கு வந்து 2 ஸ்டெப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீங்க ஓகே உங்களுக்கு இன்னும் ஈஸியா கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க எடுத்தோனே வந்து அதில சைன் அப் பண்ணிட்டு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேஜ் அப்பியர் ஆகும். பட் உங்களுக்கு இந்த 2மே இருக்காது. ஸ்டூடண்ட், பிராக்டிஷனர் இந்த 2 வெறும் இந்த நியூ சேலஞ்ச் மட்டும் இருக்கும். நியூ சேலஞ்சில இங்க போயிட்டு கண்ட்ரி நீங்க எந்த கண்ட்ரியோ அங்க செலக்ட் பண்ணிட்டு, இதில இன்ஸ்டன்ட்டா 1 ஸ்டெப்பா, 2 ஸ்டெப்பான்னு இருக்கும். நீங்க சஸ்டெயின் பண்ணணும். எனக்கு வந்து இது இப்ப தான் ப்ரோ நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு 2 ஸ்டெப்பே போங்க. ஓகேங்களா? உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். அது நெக்ஸ்ட் இது வந்து பிளாட்ஃபார்ம். எதுல ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. மேட்ச் ட்ரேடர் இது பிளாட்ஃபார்ம் தான். நான் பெர்சனலா சி ட்ரேடர் யூஸ் பண்றேன். ஸோ சி ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா, போத் உங்களுக்கு ஆப்பும் இருக்கு. நீங்க வெப்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு ட்ரேட் லாக்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரேடிங் யூஸ் பண்ற எல்லாருக்குமே ட்ரேடிங் ஐ மீன் சாரி ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ற எல்லாருக்குமே ட்ரேடிங் தெரிஞ்சிருக்கும். நீங்க சார்ட் பார்ப்பீங்களா? அதுல இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேட் லாக்கர் யூஸ் பண்றீங்கன்னா. நான் இப்போதைக்கு சி ட்ரேடர் தான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? சி ட்ரேடர் யூஸ் பண்ணிட்டு, அக்கவுண்ட் சைஸ் செலக்ட் பண்ணிட்டு, இத மறந்துடாதீங்க. ஐ அம் நாட் நீங்க யுஎஸ்ல வந்து இப்போதைக்கு கரண்ட்லி உங்க சப்போர்ட்டட் இல்ல. ஐ அம் நாட் யுஎஸ் குடுத்தீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப் போ முடியும். ஸோ இதில குடுத்துட்டு, நீங்க சூஸ் குடுத்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்ல வந்து உங்க லாகின் டீட்டெயில்ஸு, உங்களோட பில்லிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க போட்டுட்டு, நீங்க பே பண்ணிக்கலாம். இது பே பண்றது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நீங்க கார்ட் யூஸ் பண்ணி பண்ணுங்க. லைக் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பண்ற மாரி. அப்படி இல்ல எனக்கு கிரிப்டோலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க மேக்ஸிமம் யுஎஸ்டிடியா பே பண்ணிடுங்க கிரிப்டோல. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயா இருக்கும். கார்ட்ஸ விட. ஏன்னா சில கார்ட்ஸ் வந்து டிக்ளைன் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாரி ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்றதுக்கு. ஸோ டு பி ஆன் த சேஃபர் சைட் இட்ஸ் ஈஸி டு ஈஸி அண்ட் ஆல்சோ கன்வீனியன்ட் டு பே யூசிங் கிரிப்டோ. ஓகேங்களா?
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டூடெண்ட் அக்கவுண்ட் நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிராக்டிஷனர் அக்கவுண்ட் வந்து எனக்கு போயிட்டுருக்கு. ஸ்டூடெண்ட் அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு அ 1, 2, 3, 4, 5, 6 ட்ரேடிங் டேஸ்லயே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அக்கவுண்ட். ஸோ எனக்கு ப்ராஃபிட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 800 இருந்தது. 800 நான் ப்ராஃபிட் டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 10,000 இது வந்து $10,000 அக்கவுண்ட் கைஸ். ஓகேங்களா? நீங்க 5,000ல ஆரம்பிங்க. அதுலேருந்து ஸ்கேல் அப் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன கேட்டீங்கன்னா அதான் ஸ்மார்ட். ஏன்னா நீங்க வந்து இப்போ லைக் இதுல மினிமம் ட்ரேடிங் டேஸ் 3 டேஸ் பண்ணிட்டேன். நான் ப்ராஃபிட் டார்கெட் 800 பண்ணோனே இது பாஸ் ஆயிடுச்சு. ஸோ பாஸ் ஆயிட்ட அப்புறம் தான் அடுத்து இந்த பிராக்டிஷனர் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க எதுவுமே அக்கவுண்ட்டே எதுவுமே வச்சில்ல அப்படின்னா, வெறும் நியூ சேலஞ்ச் தான் இருக்கும். நீங்க அதில போய் வாங்குன அப்புறமா தான் இந்த இது அன்லாக் ஆகும். நீங்க ஸ்டூடண்ட் பாஸ் பண்ண அப்புறமா தான் பிராக்டிஷனர் அன்லாக் ஆகும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு என்கிட்ட காசு கம்மியா தான் ப்ரோ இருக்கு. பட் நாலேட்ஜ் நெறைய இருக்குன்னா, 2 ஸ்டெப் எடுங்க. $5,000 அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட்டு வாங்குங்க. 2மே பாஸ் பண்ணுங்க. மார்க்கெட் கத்துக்கோங்க. இந்த ஃபண்டிங் ஃபர்ம்ஸ் எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அண்ட் அகைன் கைஸ் இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டூடண்ட் அக்கவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதில பண்றது டெமோ அக்கவுண்ட் தான். ஸோ டெமோ அக்கவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் குடுத்துருவாங்க டீமேட் அக்கவுண்ட். அதில காசும் இருக்கும். நீங்க ட்ரேடும் பண்ணலாம். பட் அதில இருக்கிற கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் கேஷ் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு வேல்யூ இருக்கும். நீங்க 5,000 சேலஞ்ச் எடுக்கிறீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்ல $5,000 இருக்குன்ற மாரி வேல்யூ தான் காட்டும். இட்ஸ் நாட் ரியல் மனி. நீங்க அந்த $5,000 நான் வித்ட்ரா பண்ணிக்கலாமான்னா, பண்ண முடியாது உங்களால. ஓகேங்களா? அண்ட் நீங்க எவல்யூஷன் ஸ்டேஜ்லயும் டெமோ தான் இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ ப்ரோ மாஸ்டர் அக்கவுண்ட்ல வந்து நம்ம ப்ராஃபிட் வித்ட்ரா பண்ணிக்கிறோமே, அப்ப அது ஒரிஜினல் அக்கவுண்ட்டா கேட்டீங்கன்னா, கிடையாது. ஸோ அது இதிலேயே பார்த்தீங்கனாலே, ப்ளீஸ் நோட் தட் ஆல் அக்கவுண்ட் வி புரொவைட் டூ அவர் கிளையன்ட்ஸ் ஆர் டெமோ அக்கவுண்ட்ஸ் இன் அ சிமுலேட்டட் ட்ரேடிங் என்விரான்மென்ட். அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த எவாலுயேஷன் ஸ்டேஜ்ல தர அக்கவுண்ட்டும் சரி, மாஸ்டரு நீங்க பாஸ் பண்ணி மாஸ்டர் அக்கவுண்ட்ல மாஸ்டர் அக்கவுண்ட்னா நீங்க ப்ராஃபிட்ஸ் வித்ட்ரா பண்ற அக்கவுண்ட். அதுல இருக்கிற அக்கவுண்ட்டும் சரி. அதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா, டெமோ சிமுலேட்டட் அக்கவுண்ட் தான். ஸோ இந்த மாஸ்டர் அக்கவுண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் வித்ட்ரா பண்றோம்ல ப்ரோ, அப்ப இந்த 5,000 வித்ட்ரா பண்ணிக்கலாமான்னா பண்ண முடியாது. நீங்க இதுல இருக்க ப்ராஃபிட்ஸ மட்டும் தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த அக்கவுண்ட்ல இருக்க பேலன்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ 10K. ஸோ நீங்க 10K போறீங்க. 10K நீங்க பாஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுல வர ப்ராஃபிட்ட வச்சுட்டு நீங்க 25K திருப்பி வாங்கிக்கோங்க. $150 வரும். நீங்க 25 அக்கவுண்ட் நான் பாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. எனக்கு வந்து 2 ஸ்டெப் வந்து ரொம்ப டைம் ஆகுது. நான் வந்து ப்ரொஃபஷனல் ஆயிட்டேன். எனக்கு வந்து சீக்கிரமா அக்கவுண்ட் வேணும்னா, இன்ஸ்டன்ட் போகாதீங்க. அப்பயும் 1 ஸ்டெப்பே போங்க. நீங்க 1 ஸ்டெப் போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபேஸ் ஸ்கிப் ஆகும். பட் இதுலயும் உங்களுக்கு லாஸ் கம்மியாகுது. ஓகேங்களா? ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. 25 நீங்க 25K பாஸ் பண்ணும்போது ஹோப்ஃபுல்லி நான் 25Kவும் ஈஸியா பண்ணிட்டேன் ப்ரோனா 50K, 100K லைனாவே போங்க. சரிங்களா? உங்களுக்கு 100K அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டெப்லயே வந்து 444 வருது. ஸோ 444னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் காசுக்கு 444 38,000 வருது. ஓகேங்களா? 38,000 வந்து யாரா இருந்தாலுமே ஓரளவுக்கு பெரிய காசு தான். கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம வந்து அப்படியும் யோசிக்கணும். அண்ட் ஆல்சோ நம்பளுக்கு 86 லேக்ஸ் கரெக்ட்டுங்களா? $1 வந்து ₹86 இருக்கு. 100Kனா 86 லேக்ஸ். நம்மளுக்கு 86 லேக்ஸ் வொர்த்தான அக்கவுண்ட் வந்து ரூ. 32,000 குடுத்தா வருது. 32,000 குடுத்தாலே வருதுன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா, இந்த ஃபண்டிங் ஃபர்ம்ஸ் ஃபண்டிங் பிப்ஸ் கிடையாது. நார்மலா இந்த ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாரையுமே இல்ல. ட்ரேட் பண்ண தெரியாதவங்கள ஃபில்டர் அவுட் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த சேலஞ்சில ஃபெயில் ஆயிட்டு நீங்க திருப்பியும் இதில இது பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா, ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க ஈஸியா மாஸ்டர கொண்டு வந்துட்டு பேமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ட்ரேட் பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? 5Kல ஆரம்பிப்பாங்க. எனக்கு கேப்பிட்டல் கம்மியா இருந்துச்சு. நான் அதனால தான் எடுக்க முடியல. எனக்கு வந்து நான் $10,000 அடுத்து வாங்குறேன். 10,000 போயிட்டு இல்ல 10,000 வச்சுட்டு பண்ண முடியல. எனக்கு ஒரு 50K இருந்தா பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காசே நீங்க சிம்பிள். நீங்க 100K அக்கவுண்ட் வாங்கிட்டீங்க. 100K 85 லேக்ஸ் அக்கவுண்ட் ரூ. 32,000 தானே 32,000 தானே சொல்லிட்டு வாங்கிட்டீங்க. ஃபெயில் ஆயிட்டீங்க. ஆப்வியஸ்லி 100% நீங்க பாஸ் ஆகணும்னு கிடையாதுங்களா? மார்க்கெட் எப்படி வேணா மூவ் ஆகலாம். டைனமிக்கா தான் இருக்கும் மார்க்கெட். ஸோ 444 நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, அது லாஸ் தான். நீங்க திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வரணும். அவங்ககிட்ட சொன்ன மாரி. ஓகேங்களா? ஸோ திருப்பியும் $444 கட்டி, நீங்க ஸ்டூடண்ட் ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிச்சு வந்து திருப்பியும் ஃபெயில் ஆனீங்கன்னா, $888 அதாவது 2 வாட்டி நீங்க லாஸ் பண்றீங்க. டெமோ அக்கவுண்ட் அப்படின்னா, $76,000 உங்களுக்கு லாஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ $80,000ன்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் $1,000 கிட்ட. இது ஒரு சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் தான். ஓகேங்களா? இதனால தான் எப்பவுமே நான் சொல்றேன், 5Kலேருந்து ஆரம்பிங்க. இல்ல ப்ரோ எனக்கு ஆல்ரெடி ஃபாரெக்ஸ் நாலேட்ஜ் இருக்குன்னா 10Kலேருந்து ஆரம்பிங்க. ஒண்ணும் உங்களுக்கு இதுவாக போறதில்ல. 10Kல ஆரம்பிச்சு
அதில வர ப்ராஃபிட்ஸ வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அக்கவுண்ட்ட ஸ்கேல் அப் பண்ணிட்டு எடுங்க. ஓகேங்களா? ஸோ இதான் கைஸ். ஃபண்டிங் ஃபர்ம்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்படிதான். நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு, உங்க ட்ரேடிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணுங்க. அகைன் நீங்க ட்ரேடிங்ன்றது என்னைக்குமே இருந்தாலுமே ஒரு ரிஸ்கியான பிசினஸ் தான். எல்லா பிசினஸுமே ரிஸ்கி தான். பட் ட்ரேடிங்குமே வந்து கொஞ்சம் ரிஸ்கியான பிசினஸ் தான். உங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷனுக்கு ஏத்த மாரி பிளான் பண்ணிட்டு உங்க ட்ரேடிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணுங்க. சேஃபா இருங்க. ஸோ ட்ரேட் ஸ்மார்ட் அண்ட் ட்ரேட் சேஃப் கைஸ். ஸோ அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அந்த லிங்க்க யூஸ் பண்ணி நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ கைஸ். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நான் பேமெண்ட் எப்படி வித்ட்ரா பண்றதுக்கு தனி வீடியோ போடுறேன். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ரெகுலரா இதுக்கு மேல வீடியோஸ் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ கைஸ்.